காவேரியால நடந்த விஷயத்துலேருந்து வெளிய வரவே முடியல. அவங்களால கதறி கதறி அழறாங்க. அவங்க அக்கா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. "இல்லக்கா என்னால தான் இவ்ளோ கஷ்டப்படுறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதால தான் இந்த பசுபதி வந்து விஜய பழி வாங்குறான். இல்லன்னா அவன் ஏன் வாங்க போறான்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. காவேரி "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சொன்னா கேளுடி. ஏன்டி இப்படி அழுவுற?" அப்படின்னு. "என்னால தாங்க முடியலக்கா. விஜய் என்ன பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னோட மனசு எப்படி வலிச்சதுன்னு எனக்கு தான்க்கா தெரியும். என்னால தாங்கிக்க முடியலக்கா. அப்படி இருந்த மனுஷன்க்கா. இன்னைக்கு அந்த சிறையில இருக்கிறாருக்கா. அந்த குண்ல என்னால பார்க்கவே முடியலக்கா. என்ன இதுக்கு நானு எல்லாமே இந்த உலகத்துல இருந்துடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி என்னடி நீ விஜய் மேல இந்த அளவு நீ வந்து பிரியம் வச்சிருக்கியேடி. அப்புறம் ஏன்டி விஜய் பிரிஞ்சு வாழ்ந்த? எல்லாம் என் தலை எழுத்துக்கா. நான் எத சொல்றதுக்கா? எல்லாம் என் தலை எழுத்து. எப்போ என்ன வந்து கடவுள் படைச்சானோ அப்போலேருந்தே எனக்கு பிரச்சனையோடு சேர்த்து தானே படைச்சிருக்கான். நான் யார் யார் ரொம்ப விரும்புகிறேனோ அவங்களாம் என்னை விட்டுட்டு போயிடுறாங்கக்கா. அப்பாவை என் உயிராக நினச்சேங்க்கா. அவர் தான் எனக்கு எல்லாமே இருந்தார். அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ விஜய்க்கும் இந்த நிலமை. என்னால் முடியலக்கா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலக்கா அப்படின்னு அழறாங்க. என் கூட இருக்கவங்க கூட எனக்கு துரோகம் பண்ணுறாங்கக்கா. கூட பிறந்தவ கூட என்னை புரிஞ்சுக்கலக்கா. அப்புறம் நான் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி நீ அழாதடி. சொன்னா கேளுடி. உன் மனசு எனக்கு புரியுது காவேரி. உன் அக்கா நான் சொல்கிறேன் கேளு காவேரி. ப்ளீஸ் காவேரி. இல்லைக்கா நான் இப்படியே விடவே கூடாது. விஜய் இல்லாமல் என்னால் இருக்க முடியலக்கா. அவர் பாவம்க்கா. அவர் என்னால் கஷ்டப்படக்கூடாதுக்கா. அவரை வெளியே எடுக்கணும்க்கா. கண்டிப்பாக எடுக்கலாம்டி. கவலைப்படாதடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க கங்கா. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு? காவேரி வந்து போனது, காவேரி கவலைப்படுறது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. வக்கீல் வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. விஜய் வந்து "என்ன சார் ஆச்சு? எனக்கு பெயில் எதாவது கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "இல்ல சார். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதான் சார் எங்களுக்கே ஒண்ணும் புரியல. நீங்க வெளியே இருந்தீங்கனாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்க. அது அவங்க வந்து நீங்க வேணும்னே வந்து தப்பிக்க பார்த்தீங்க அப்படின்ற மாரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க சார்." அப்படின்னோனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறார் விஜய். சரி நான் வர்றதுக்கு வழியே இல்லையே. வேற வழியே இல்ல சார். அந்த வெண்ணிலாவோட மாமா வந்து உண்மைய சொன்னா தான் சார் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னோனே, இப்ப நானும் வெளியே இல்ல. எப்படி வந்து இது பிரச்சனை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறார் விஜய். சரிங்க சார். நான் வேறு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வக்கீல் வந்து போகிறாரு. அடுத்து வந்து காவேரி பேசின விஷயங்களுக்கு எல்லாமே விஜய்க்கு ஞாபகம் வருது. காவேரி ரொம்ப கவலையாக இருக்கா. அவள் ரொம்ப கவலைப்பட்டுருப்பா. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. காவேரி கிட்ட பேசவும் முடியாது. அவள் ரொம்ப கவலைப்பட்டாள்னா குட்டி குட்டி பாப்பா என்ன பண்ணும்? வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுமே. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டென்ஷனாக நான் வெளியே வந்தே ஆகணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே வந்து விஜயை பார்க்க நிவின் வராரு. நிவினை பார்த்துட்டு விஜய் வந்து என்ன நிவின் ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானோன்னே, நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய். ராகினிகிட்ட நான் இன்றைக்கி தான் பேசினேன். ராகினிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எப்படியாவது வந்து அவங்க அப்பா இருக்க இடத்த நான் ரீச் பண்ணிடுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளியே வந்துடலாம். கவலைப்படாமல் இருங்க. நான் கவலைப்படுறதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்து கொஞ்சம் காவேரியை பார்த்துக்குங்க. அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா. இங்கே வரும்போது ரொம்ப கவலையாக இருந்தா. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ப்ளீஸ் வந்து நிவின் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க விஜய் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி நீங்கள் நீங்கள் தைரியமாக இருந்ததுன்னா காவேரியும் தைரியமாக இருப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காவேரி பார்த்துக்கினா போதும். அவள் ஏதாவது வந்து ஏதாவது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதில் இறங்கி ஏதாவது பண்ணான்னா அதுக்கப்புறம் வயிற்றில் குழந்தையோட இருக்கா. கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வழக்கம் போல் யமுனா வந்து சம கோவத்தில் இருக்காங்க. நிவின் வந்தோடனே எங்கே நிவின் போயிட்டு வந்த? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் அந்த காவேரியை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லி தானே வரீங்க. ஆறுதல் சொல்கிற சாக்கில் அப்படியே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வச்சு வாயை மூடு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை பார்க்க எனக்கு பத்தின்னு வருது போயிட்டு அதோடு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஆமாம் என்ன பார்க்கும்போது அப்படி தானே இருக்கும். இப்போது விஜயை நான் ஏன் தான் வந்து பிடிச்சி கொடுத்துரும் போலீஸில் பிடிச்சி கொடுக்காம இருந்தாவது நீங்கள் கொஞ்சமாவது அணுகிருப்பீங்க. என்னது விஜயை பிடிச்சி கொடுத்தியா? அப்போ விஜய் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நீ தானா விஜய் இருக்கிற இடத்த? அப்படின்னா பின்ன வேற யாரு? ஏன் காவேரி உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லியிருப்பான்னு நினச்சேன் அப்படின்றாங்க. அடி பாவி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? காவேரி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே சொல்லலை. யாருமே என்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி பண்ணியிருக்கியே. அப்போது விஷயம் வெளியே போனது என்னால் தானா? ஏற்கனவே காவேரியும் விஜயும் வந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் தான் காரணன்ற கில்ட்டி எனக்கு அதிகமாக இருந்தது. இப்போ இது வேற கூட சேர்ந்துச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. உன்னை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. என் கண்ணு முன்னாடி நின்று அதை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இது விஜயை நினச்சி வந்து காவேரி வந்து கலங்கி போயிருக்காங்க. குழந்தைகிட்ட வந்து உன் அப்பா வந்துடுவார். உன் அப்பாவை எப்படியாவது நான் வெளியே எடுத்துடுவேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.